வணக்கம் உறவுகளே, ஆடித்திருவிழா நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஒரு பதிவு போடுறேன். உண்மையில் நடந்தது. ஒரு கொல்கத்தா நகரத்தில் ஒரு இளம்பெண் கைக்குழந்தையோட குதிரை வண்டியில் உட்காந்துட்டு போகிறா. போகும்போது குதிரை ரொம்ப வேகமாக ஓடுனதில் குதிரை வண்டிக்காரன் தவறி கீழே விழுந்துடுறான். அப்போ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு இந்த பொண்ணு கத்துறா. குழந்தை ஒரு கையிலையுமே வண்டியோட சட்டத்தை ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு போகிறா. அப்போ எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. குதிரையெல்லாம் போகிறது பாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. யாருமே காப்பாற்ற வரல. அப்போ திடீர்னு ஒரு 18 வயசு மதிக்கத்தக்க பையன் குதிரை கூட போராடுறான். குதிரை எட்டி உதச்சி கீழே உளுந்து காயமாகி போராடி எப்படியோ ரத்த காயத்தோடு வண்டியில் ஏறி உட்காந்து குதிரையை பிடிச்சி அந்த பொண்ணுமே அந்த குழந்தையும் காப்பாற்றிட்டான். அப்போ எல்லாரும் வேடிக்கை பார்க்குறக்கு வர்றாங்க. பாரு இந்த பையன் பாரு இப்படி காப்பாற்றிருக்கிறான்னு பார்க்க வர்றாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த பையன் எந்திரிச்சு மண்ணை தட்டிட்டு ரத்தத்தை தொடச்சிட்டு வேகமாக அவன் எங்கே கிளம்பி போயிட்டு இருந்தானோ அங்கே போகிறான். அவன் யாரும் இல்லைங்க, நான் இவ்வளோ நேரம் அவன்னு கூட சொல்லியிருக்கக்கூடாது. விவேகானந்தர் அவர் தான் அதை செஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.